அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டீன் பேசி கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவு யாருக்கானது அப்படின்னா 2023 பிசி எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கான ஒரு அப்டேட் தான். ஸோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்லையும் நம்மளோட வாட்ஸ்அப் மெசேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸோ 2023க்கான பிசி எக்ஸாம் நடக்குது இல்லையா, அதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இந்த டேட்டில் நான் பிறந்திருக்கேன், ஸோ இந்த டேட்டில் இருந்தால் எனக்கு வயசு இவ்வளோ ஆகுது, 26 27 ஆகுது, நான் இந்த பிசி எக்ஸாம் எழுத முடியுமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அவங்களுக்கான ஒரு தெளிவான பதில் தான் இந்த பதிவு. ஃபுல்லாக பாருங்கள். ஓகேங்களா? இந்த பதிவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு நாங்கள் சொல்கிறத செஞ்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த 2023 பிசி எக்ஸாமில் எழுதுறதுக்கு நீங்கள் தகுதி உடையவரா இல்லையான்னு சொல்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் 2022ஓட அந்த பிசி எக்ஸாமோட ஏஜ் லிமிட்டை வச்சு தான் நம்ம இந்த பதிவில் நம்ம ஒரு அப்டேட் கொடுத்துருக்குறோம். ஓகேங்களா? அனைத்து பதவிகளுக்கும் விண்ணப்பிப்பவருக்கான வயது வரம்புன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஒரே ஒரு வேண்டுகோள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பிசி எக்ஸாம் ஏஜ் லிமிட் பற்றின சந்தேகம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பதிவை அவங்களுக்குமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம தொடர்ச்சியாக ஒரு 2 வீடியோவில் சொல்லியிருப்போம் ஏஜ் லிமிட் இது தான் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலுமே தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கீங்க, சார் என்ன சார் ஏஜ் வரும் அப்படிங்கிற மாதிரி. ஒரே விஷயம். ஓகேங்களா? நம்ம வீடியோ பதிவு மூலயமா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகவல் புரியல அப்படின்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப், சரிங்களா, டெலிகிராம் குரூப் அல்லது வாட்ஸ்அப், சரிங்களா, வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ கம்பல்சரி நீங்கள் ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப், கிட்டத்தட்ட ஒரு 7 வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டெலிகிராம் குரூப்பில் கம்பல்சரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஆல்ரெடி நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். மேக்ஸிமம் டெலிகிராமில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் கேட்டகரி, அதாவது ஓசி, இதை ஜென்ரல்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கான ஏஜ் என்ன, ஸோ அதே போல் பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, ஸோ அதே போல் ஆதரவற்ற 3ஆம் பாலினத்தவர், அதே போல் ஆதரவற்ற விதவை, ஸோ முன்னாள் இராணுவத்தினர், எக்ஸ்ஆர்மி, இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு 6 கேட்டகரி கொடுத்துருப்போம். இவங்க எல்லாருக்குமே ஏஜ் மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் அந்த பிடிஎஃப், இதனுடைய பிடிஎஃப் அந்த குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுறோம். கம்பல்சரி அங்கே செக் பண்ணி பாருங்கள் சார். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு யூஎஸ்ஆர்பி எக்ஸாம் யூனிஃபார்ம் சர்வீஸ் பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா ஸோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் முடிஞ்ச வரையும் ரிப்ளை பண்ணுவோம். ஸோ போலீஸ் எக்ஸாமுக்கான புக்ஸ் நாளைக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். நிறைய பேர் புக்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. நாளைக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.